எடு ஃபுல்லா எடு. யாரும் குறையா இல்லை. இன்னைக்கு தினத்துக்கு கம்ப வச்சுக்கலாம்ல. இந்த வந்துருச்சு ரைட்டு. மஞ்சள் பிடிச்சி பறந்துட்டு வந்துடும். பிள்ளையார் மட்டும் வாங்க. மாலையிலேயே இருக்கும். எல்லாரும் கோயிலுக்கு கொண்டு காரியமாக வந்துட்டு காரியமாக தாயார் தானே, தாயார் தானே, அதான் சொல்கிறேன். நான் அப்பயே நினைச்சேன் தாயார் தானே வர்றாங்க. அந்த தாய் வந்து பார்த்து சும்மா மட்டும் வைங்க. நல்ல இலையா அது தெரியாம ஓட்ட வர சொன்னாரு. ஒரு நல்ல இலை. அந்த கடைசியில் நல்ல பெரிய இலையா இருக்கு. அந்த இலை உட்கார வைங்க அவரை. கேட்டுக்குடியா குங்குமம் குங்குமம் அங்கே வை. சந்தனம் போட்டு வைங்க. வைங்க அப்படி அந்த இல்லையா மணி குங்குமம் அப்படி வச்சுட்டு குங்குமம் வைங்கயா. என்ன சொல்றீங்க? அங்க பூஜை காட்டிட்டு அங்க தேங்காய் உடைங்க. வாழைப்பழம் அங்கே எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பழத்தை வச்சுக்கோங்க. அங்கே எல்லாத்தையும் காட்டிட்டு அங்கேருந்து ரெண்டு ரெண்டு பத்தி அங்கே வரட்டும். ஆமாம், பத்தி இங்கே வரட்டும், சூடமும் இங்கே வரட்டும். ஆமாம், அந்த சூடமே இங்கே வரட்டும். பால் இருக்கு. வாழை பிரிச்சுக்கு சொம்பில் ஊற்றிக்கோங்க. பால் செம்பில் ஊற்றி அவர் காரடியில் அங்கே ஊற்றிட்டு மீதத்தை இங்கே கொண்டு போட்டோம். இவர் இருக்காரு. அவர் எப்போ எங்க உடைச்சிட்டு பேர் செய்யறதா? ஆமா, அவருக்கு முதல் பூஜை நடத்துங்க. இங்கேயும் ஒரு தேங்காய் உடைங்க. இங்கே அவர் உடைக்கிட்டு இங்கே அவர் மாறிடும். மேல ஊத்த கீழே இதுல ஊத்த எடுத்து அங்கே கீழே ஊற்று. தெளிச்சு நல்லா துடிச்சு விடியா. இந்த மிட்டாயை பிரித்து அவருக்கு நாள் அங்கே வைங்க. அங்கே நாள் வைங்க. அங்கேயும் தெளிச்சு அதுலேயும் தெளிச்சு ஒதுக்கிட்டு செம்பு எடுத்துருமாம்மா. சூடம் நிறைய இருக்கா? சூடத்தை வந்து கட் பண்ணிடுங்க. எல்லாம் கும்பிட்டு முடியும்.
இந்தா வாங்க வாங்க தம்பி வாங்க வாங்க நல்ல டயத்தில் வராரு சபைக்கு கடவுள் இங்கே இருக்கிறார் எடுத்து கொண்டு வந்து கணபதியை போற்றி ஓம் கணபதியை போற்றி ஓம் கருத்தல்லா போற்றி வெத்தலை கொஞ்சம் நிறையா வெத்தலை கொஞ்சம் எடுக்க வெத்தலை வேணா வைக்கணும் வெத்தலை வைக்கல ரெண்டு ஓம் கணபதியை போற்றி ஓம் கருத்தல்லா போற்றி ஓம் வினைதீர்க்கும் விநாயகப் பெருமானை போற்றி ஓம் மூலமரம் பொருளை போற்றி முன்னின்று காப்பவனே போற்றி காக்கும் தெய்வமே போற்றி உங்கள் தெய்வங்களே போற்றி முனியப்ப சுவாமியை போற்றி ஆஞ்சநேய சுவாமியை போற்றி காளியம்மா தேவியை போற்றி பொங்கலம்மா தேவியை போற்றி விராட்சியாவை போற்றி சின்னம்மாவை போற்றி கல்குண தெய்வமே போற்றி ஆஞ்சநேய சுவாமியை போற்றி திருப்பண சுவாமியை போற்றி ஓம் உங்கள் தெய்வங்களே போற்றி ஓம் ஐந்து கிரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெரு போல் மேய்ந்தனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்திகளை தேடி போற்றுகின்றேனே ஓம் கணபதியே போற்றி தெய்வமே போற்றி முருகா போற்றி பிரம்மா போற்றி அண்ணனே போற்றி வச்சு எடுத்துக்கிடுவோம் எடுத்துக்கிறது ஒரு வாழைப்பழத்தில் கூட பற்றி வச்சுக்கோ இங்கே வாழைப்பழம் இங்க எல்லாமே இருக்கு இங்கே பத்தி எல்லா பத்தியும் மொத்தம் வைங்க அங்கேருந்து ஒரு 2 பத்தியும் 3 பத்தியும் எல்லாமே இங்கே இருந்தால் கொண்டு வருவாங்க ஓம் கணபதியே போற்றி ஓம் கத்தல்வாய் போற்றி உனதிக்கும் தேவனே விநாயகப் பெருமானே போற்றி 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 அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் நாங்கள் செய்த பிள்ளைகளை மன்னித்தோளோ எப்பா நல்லவுடைய உன்னர் ஆலயம் போரையும் சமர்ப்பணம் ஐயா சுவாமி கணபதியே போற்றி ஐயா போற்றி ஓம் கணபதியே போற்றி ஓம் கத்தல்வாய் போற்றி நிதிக்கு முத்தகனே விநாயகப் பெருமானே போற்றி 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 ஓம் கணபதியே போற்றி போற்றி ஓம் கணபதியே போற்றி 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 கத்தல்வாய் போற்றி வினதிக்குத்தேனே விநாயகப் பெருமானே போற்றி கற்பூரம் கதளிப்பழம் சமர்ப்பயாமி சமர்ப்பயாமி உட்காக்கும் தெய்வமே துணை எல்லோரும் கத்தல்வாய் அப்பா ஊசலிக்க வேண்டுமையா உற்று மல்கை வேண்டுமையா உன்னுடைய ஆலயம் சிறு சிறப்புமாக கட்டி வர வழிகாட்டும் ஐயா கணபதியே போற்றி எல்லா தெய்வங்களும் முன்னின்று நல்லதே நடக்க வேண்டுமையா எல்லா பிள்ளைகளும் ஒற்றுமையாக சேர்ந்து சிறப்போடு நடத்த நீயே கருணை காட்டும் ஐயா கணபதியே போற்றி பெருமானே உங்களுடைய ஆலயம் சிறு சிறப்போடு வழிகாட்டும் ஐயா அப்படியே ரெண்டு பத்தி எடுங்க அப்படியே அந்த பத்தி அருவாள் எடுங்க இன்னொரு வாழைப்பழத்தை குத்திக்கோங்க மாப்பிள்ள இந்த ஒரு வாழைப்பழத்தை அப்படி வச்சு வாழைப்பழம் இருக்கு எல்லாத்தையும் வச்சுட்டீங்களா இருக்கு அதை வச்சிருங்க கொஞ்சம். சரி வச்சிருவோம் இன்னொரு வாழைப்பழத்தில் ஓட குத்திக்கோங்க அந்த இது இருக்கு அது அங்கேயே இருக்கும் அது அங்கே. நன்மையே நடக்க வேண்டும் ஐயா சுவாமி அதை குச்சி கொண்டு வந்து சொல்லி வச்சுட்டு தொடங்க அப்புறம் அவன் அப்படி வச்சு காட்டிட்டு அப்புறம் அவர்கிட்ட வச்சுக்கோ